Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 12th ஸ்டாண்டர்டுக்கு காமர்ஸ்க்கான இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேலாண்மை என்றால் என்ன? What do you mean by span of management? மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது? Write a short note on planning. திட்டமிடுதல் என்றால் என்ன? What is meant by controlling? கட்டுப்படுத்தல் என்றால் என்ன? Define MBO. குறியிலக்கு மேலாண்மை என்றால் என்ன? Bring out the meaning of MBE. விதிவிலக்கு மேலாண்மை பொருளை எடுத்து கூறுக. Write a note on the financial market. நிதிச் சந்தை பற்றி குறிப்பு வரைக. What is the debt market? கடன் சந்தை என்றால் என்ன? What is the spot market? உடனடி சந்தை என்றால் என்ன? What is the capital market? மூலதன சந்தை என்றால் என்ன? Write a note on OTCEI. OTCEI சிறுகுறிப்பு வரைக. Define the term money market. பணச்சந்தை என்றால் என்ன? What is the government securities market? அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? Define stock exchange. பங்குச்சந்தை என்றால் என்ன? What is meant by remisier? துணைத்தரகர் என்றால் என்ன? Who is called broker? தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள்? Write a short note on SEBI. SEBI பற்றி சிறுகுறிப்பு வரைக. What is demat account? புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு என்றால் என்ன? Give the meaning of human resource. மனித வளம் என்றால் என்ன? State 2 features of HRM. மனிதவள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் 2 கூறுக. What is promotion? பதவி உயர்வு என்றால் என்ன? What is meant by poaching? புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது என்றால் என்ன? வாட் இஸ் செலெக்ஷன்? தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்? நுண்ணறிவு சோதனை என்றால் என்ன? வாட் இஸ் மென்ட் பை ட்ரைனிங்? பயிற்சி முறை என்றால் என்ன? டிஃபைன் மார்க்கெட்டர். சந்தையிடுகையாளர் வரைவிலக்கணம் தருக. வாட் இஸ் மென்ட் பை ஸ்பாட் மார்க்கெட்? களச்சந்தை என்றால் என்ன? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரைட்ஸ் டு பி இன்ஃபார்ம்டு? தகவல் பெறும் உரிமை பற்றி சிறுகுறிப்பு வரைக. What are the rights of consumer according to John F. Kennedy? John F. Kennedy கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை? State the meaning of the term state commission. மாநில ஆணையம் என்ற பதத்தை விவரிக்கவும். What is the term distinct forum? மாவட்ட மன்றம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. What is GST? சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி என்றால் என்ன? What is privatization? தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? Give any 2 advantages of globalization. உலகமயமாக்கலின் ஏதேனும் 2 நன்மையை எழுதுக. What is the contract of the sale of goods? சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? What is meant by goods? சரக்கு என்றால் என்ன? What is meant by negotiable instruments? மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? List 3 characteristics of a promissory note. கடனுறுதி சீட்டின் சிறப்பு இயல்புகளில் 2 குறிப்பிடுக. List down the managerial functions of entrepreneurs. தொழில் முனைவோரின் மேலாண்மை பணிகளை பட்டியலிடுக. Mention any 2 characteristics of entrepreneurs. தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் 2 குறிப்பிடுக. What is the other name of business entrepreneur? வியாபார தொழில் முனைவோரின் இதர பெயர்களை எழுதுக. Who are agricultural entrepreneur? வேளாண் தொழில் முனைவோர் என்பவர் யார்? What is marketing? சந்தையிடுதல் என்றால் என்ன? Define marketing mix. சந்தையிடுகை கலவையின் வரைவிலக்கணம் தருக. What is ambush marketing? மறைமுக சந்தையிடுதல் என்றால் என்ன? What is service marketing? சேவை சந்தையிடுதல் என்றால் என்ன? What is green marketing? பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன? What is caveat emptor? வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன? What is caveat venditor? விற்பனையாளர் ஜாக்கிரதை என்றால் என்ன? Who is a consumer? நுகர்வோர் என்பவர் யார்? Give note on digital India. டிஜிட்டல் இந்தியாவை பற்றி சிறுகுறிப்பு வரைக. What is bonus shares? ஊக்கு பங்குகள் என்றால் என்ன? What is right shares? உரிமை பங்குகள் என்றால் என்ன? Who can be executive director? எந்த இயக்குனர் செயல் இயக்குனராக செயல்பட முடியும்? Who is whole time director? முழுநேர இயக்குனர் என்பவர் யார்? What is meant by meeting? கூட்டம் என்றால் என்ன? What is voting? வாக்கெடுப்பு என்றால் என்ன? Write short note on proxy. பகரால் சிறுகுறிப்பு வரைக. 2 மார்க் அவ்வளோதான். ஒரு 58 2 மார்க் கொடுத்துருக்கோம். அடுத்து 3 மார்க் பாருங்க. What is special resolution? சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன? What do you mean by statutory meeting? சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன? State the minimum number of directors for a private company. ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்த அளவு எத்தனை இயக்குனர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுக. Expand the following. Step, jam, speed. பின்வருவனவற்றின் விரிவாக்கம் தருக.
வாட் இஸ் மென்ட் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி? செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சூமரிசம். நுகர்வோரின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங்? மின் சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங்? மின் சந்தையிடுதலின் நன்மைகளை விவரி. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்? சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்? சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரிக்கவும். டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட். மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO? குறியிலக்க மேலாண்மை இயல்புகளை எழுதுக. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த செகண்டரி மார்க்கெட். இரண்டாம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. டிஃபரன்ஷியேட் ஸ்பாட் மார்க்கெட் ஃப்ரம் ஃபியூச்சர் மார்க்கெட். உடனடி சந்தையை எதிர்கால சந்தையிலிருந்து வேறுபடுத்துக. வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்? எக்ஸ்பிளைன். மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன? வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ்? கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் த மணி மார்க்கெட்? பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர்? வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்? வைப்புச் சான்றிதழின் இயல்புகள் யாவை? எக்ஸ்பிளைன் புல் அண்ட் பியர். காளை மற்றும் கரடி விளக்குக. எக்ஸ்பிளைன் ஸ்டாக் அண்ட் லேம் டக். மான் மற்றும் முடவாத்து விளக்குக. வாட் இஸ் மென்ட் பை டிமெட்டீரியலைசேஷன்? புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் மென்ட் பை இன்சைடர்ஸ் ட்ரேடிங்? உள்வழி பத்திரங்கள் என்றால் என்ன? டிஃபைன் த டேர்ம் HRM. மனிதவள மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்? மனித வளத்தின் முக்கியத்துவம் என்ன? டிஃபைன் த டேர்ம் ரெக்ரூட்மெண்ட். ஆட்சேர்ப்பின் வரைவிலக்கணம் தருக. ஸ்டேட் த ஸ்டெப்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்சிங். ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறத்திறன் நீட்டல் படிநிலைகளை கூறுக. வாட் டு யூ மீன் பை அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்? அடைவு சோதனை என்றால் என்ன? வாட் இஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்? உளவியல் தேர்வு என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ஆன் த ஜாப் ட்ரைனிங்? பணிவழி பயிற்சி என்றால் என்ன? மென்ஷன் எனி 3 ரோல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர். சந்தையிடுகையாளரின் பங்களிப்பு ஏதேனும் மூன்றினை எழுதுக. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ரைட்ஸ் டு ரிட்ரஸல்? நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவிர் அறிந்தது என்ன? ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் கமிஷன்? தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் பற்றி விவரி. ரைட் நோட் ஆன் த வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன். தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு பற்றி விவரிக்கவும். வாட் ஆர் த பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ்? அரசியல் சூழ்நிலை காரணிகள் யாவை? வாட் டு யூ மீன் பை லிபரலைசேஷன்? தாராளமயமாக்கல் என்றால் என்ன? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் நியூ எக்கனாமிக் பாலிசி. புதிய பொருளாதார கொள்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் எக்ஸிஸ்டிங் குட்ஸ். தற்போதைய அல்லது இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நெகோஷியபிலிட்டி அண்ட் அசைனபிலிட்டி. மாற்று முறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக. டிரா த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராசிங். 2 வகை கீறல்களின் வரைபடத்தை வரைக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆண்டர்பிரனர் அண்ட் மேனேஜர். தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக. எக்ஸ்பிளைன் த ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ். தொழில் முனைவோரின் தோற்றுவிக்கும் பணிகளை கூறுக. ரைட் அபவுட் ஃபேபியன் என்டர்பிரனர். காலம் கடத்தும் பழமைவாத தொழில் முனைவோர் பற்றி சுருக்கமாக எழுதுக. 3 மார்க் முடிஞ்சு. அடுத்து 5 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO? குறியிலக்கு மேலாண்மை நன்மைகள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE? விதிவிலக்கு மேலாண்மை நன்மைகள் யாவை? எனுமரேட் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரி. டிஸ்கஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவாதிக்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை விவரி. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். பணச்சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவரி. எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பங்குச்சந்தை பணிகளை விவரி. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி? செபியின் பணிகளை விவரி. எலாபரேட் ஆன் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM. மனிதவள மேலாண்மையின் செயல் பணிகளை விவரி. எக்ஸ்பிளைன் த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவளங்கள் விளக்குக. டிஃபரன்ஷியேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் உள்ள வேறுபாடு. எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியமான நேர்காணலின் வகைகள். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். பணிவழி பயிற்சிக்கும் பணிவழியற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடுகள். ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளாதார அடிப்படையில் சந்தைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம். டிஸ்கஸ் அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். சந்தையின் பரிணாம வளர்ச்சியை பற்றி விவரி.
Explain in detail how traditional marketing differ from e-marketing. பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது. Explain the role of business in consumer protection. நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்கினை விளக்குக. What are the objectives of Consumer Protection Act 1986? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1988 நோக்கங்கள் யாவை? What are the rights of the consumers? நுகர்வோரின் கடமைகளை விளக்குக. Explain the overall performance of State Commission. மாநில ஆணையத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை விளக்குக. Explain the micro environment factors of business. வியாபாரத்தின் நுண்ணிய சூழலின் காரணிகளை விளக்குக. Explain the advantages and disadvantages of liberalization. தாராளமயமாக்கல் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். What are the highlights of LPG policy? LPG இன் சிறப்பம்சங்கள். Distinguish between conditions and warranty. நிபந்தனை மற்றும் நம்புறுதிகளை வேறுபடுத்துக. Distinguish a check and a bill of exchange. காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக. What are the characteristics of an entrepreneur? தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் யாவை? Distinguish between an entrepreneur and an intrapreneur. தொழில் முனைவோர் மற்றும் அகத்தொழில் முனைவோர் இவர்களை வேறுபடுத்துக. Explain in detail on classification according to the types of business. வியாபார அடிப்படையிலான தொழில் முனைவு வகைப்பாட்டினை விவரித்து எழுதுக. Explain any 5 government entrepreneurial schemes. ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தினை விளக்குக. Write the difference between debentures and shares. பங்குகளுக்கும் கடன் பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? Various kinds of debentures. கடன் பத்திரங்களின் வகைகள். Qualifications of directors. இயக்குனரின் தகுதிகள். Briefly state different types of company meetings. பல வகையான நிறும கூட்டங்களை விளக்குக. Elaborate the functions of company secretary. நிறுமச் செயலரின் பணிகள் பற்றி விவரிக்க. So that's it. 5 மார்க்கும் முடிஞ்சு. ஸோ இதில் நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கிறங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 7 2 மார்க் 7 3 மார்க் 7 5 மார்க் கொஷின்ஸ் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் அட்டன் பண்ண முடியும். 90க்கு 80 மார்க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ நல்லபடியாக எக்ஸாம் படித்து நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.